சுகுமாரி ரவிசிகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நாயன்மார்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம இது வரைக்கும் 9 நாயன்மார் பார்த்துருக்கோம். இப்போ 10வது நாயன்மார் பார்க்க போகிறோம். 10வது நாயன்மார் பேர் வந்து உருத்திர பசுபதி நாயனான்னு பேர். இவர் வந்து சோழ நாட்டில் திருத்தலையூருங்கிற ஊரில் பிராமணபுரத்தில் பிறந்தவர். இவர் வந்து எப்போவுமே சதாசர்வ காலமும் சிவபெருமான் நினச்சிட்டே இருப்பார். அவரோட எண்ணம் செயல் எல்லாமே வந்து சிவபெருமானை பற்றி தான் இருக்கும். அவர் வந்து காலையில் எழுந்த உடனே இதை வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே வச்சு பூக்களை எல்லாம் கொய்து பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி சிவபெருமானை வந்து பூஜை பண்ணுறதுல ரொம்ப இதுவாக இருப்பார். ரொம்ப மும்முரமாக பூஜை பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எப்போவுமே அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா தாமரை தடாகத்தில் வந்து தண்ணியிலேயே இருந்துட்டு தலைமையில கையை வச்சுட்டு அப்படியே வந்து ருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எப்போவுமே பகவான் மேலே ருத்ரம் சொல்கிறது அவரோட இது வழக்கமாக இருக்கும். அதே மாதிரி ருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வந்து சதாசர்வ காலமாக அவருக்கு வந்து அது ஒரு அதுவாக தொழிலாக வச்சுட்டு இருந்தார். அதோடைய அன்பை பார்த்து வந்து சிவபெருமான் வந்து அவருடைய இதை அன்பை வந்து பாராட்டி அவருக்காக என்ன பண்ணுறாருனாக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது மாதிரி நம்ம ருத்ரத்தை வந்து இந்த அளவு பெருமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப வந்து பாராட்டுறார் சிவபெருமான். அப்புறம் இந்த இவருக்கு வந்து ருத்ர நாயனாருக்கு வந்து செல்வங்கிறது என்னன்னாக்கா தனியாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதோ அது இதுவோ இல்லை. சிவபெருமானுடைய அன்பு தான் அவருடைய பெரும் செல்வமாக கருதினார். அவர் எப்பவுமே சிவபெருமானோட அன்பை தான் வந்து பெரும் செல்வமாக கருதுவார் அவர். அதனால் அவர் வந்து அதெல்லாம் பார்த்து வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப மகிழ்ந்து போகிறாரு. அதனால் அப்புறம் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த ருத்ரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது இதை வந்து உலகத்துக்கு நான் வந்து எப்படியா தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறத சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து அவரை இதை சோதிப்பார் இல்லையா, அது மாதிரி அவரை சோதிக்கிறதுல வந்து சோதிக்கிறார். இது வந்து சோதிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா ருத்ர நாயனார் வந்து ஒரு நாள் வந்து இது பூஜை பண்ணிவிட்டு சதாசர்வகாலம் வந்து சிவபெருமான் நினச்சிட்டு இருப்பார். அதை வந்து இந்த தாமிர தடாகத்தில் வந்து இந்த ருத்ரம் சொல்லிகிட்டே இருப்பார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன ஆசைன்னா சிவபெருமானை எப்படியாவது நம்ம பார்த்தாகணும், சிவபெருமானோட இப்போ காட்சி நமக்கு எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே நினைப்பாகவே எப்போவுமே இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு அவருக்கு. சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருடைய இந்த மாதிரி ருத்ரத்தை சொல்கிறத வந்து அவரை ரொம்ப பெருமையோடு அவர் வந்து மகிழ்ச்சியோடு ரொம்ப இது பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நீ இனிமேல் வந்து என்னுடன் வந்து நீ இதுவாக என்னோட வந்து சேர்ந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்து அவர் வந்து தன்னோட அழைச்சி கொள்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அன்போடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். நன்றி, வணக்கம். நான் இந்த கதையை வந்து நீங்கள் கேட்டது அதை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.